like a Hellcat. Hello viewers, welcome to MAGGYS KITCHEN. இன்னைக்கு MAGGYS KITCHENல omelet gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்களுக்கும் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. omelet gravy செய்யலாம் வாங்க. இப்போவுமே நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணுற மாதிரியே தான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை கலவையை சேர்த்து ஆம்லேட் நம்ம இப்போது தயார் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா பிளெயின் ஆம்லேட் கூட போட்டுக்கலாம். எப்பவும் போலவே ஆம்லேட் ரெடி பண்ணி ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இது போல் ஆம்லேட் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஆம்லேட்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய துண்டுகளாகவும் இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட் துண்டுகளை இது போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளி குழைவாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1½ டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள், 1 - 1½ டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் வெங்காயம் தக்காளியோட ஒரு சேர மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். ஆம்லேட் துண்டுகளை சேர்த்த பிறகு ரொம்ப வேகமாக கிளறாமல் பொறுமையாக இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவோட இந்த ஆம்லேட் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போது இது கூடவே 2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு தடவை உப்பு கரையிற வரைக்கும் கலந்து விட்டுடுங்க. தட்டு போட்டு மூடி இந்த குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இந்த குழம்பு இன்னுமே நல்லா திக்காகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குழம்பை திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு ஓரளவு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஆம்லேட் கிரேவி ரெடி. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சுவையாக கறி குழம்பு போலவே இருக்கிற இந்த ஆம்லேட் கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை மறக்காமல் பார்க்கணுமா? மேகிஸ் கிச்சனை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.